ப்ரீவியஸ் வீடியோவில் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் 1 பார்த்தோம். இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ்னால் யாருன்னா மார்க்கெட் பேஸ்டு எக்கனாமிக் சிஸ்டம் வச்சுருக்க கண்ட்ரி. நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் அந்த கண்ட்ரியில் அதிகம் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க வந்து டெவலப் ஆகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்குவோம். அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டை அவங்க என்னவா மாற்றினாங்கன்னா மறுபடியும் ஃபேக்ட்ரிஸாக மாற்றுறாங்க. அவங்களோட அந்த கனெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரயில்வேஸ், ஸ்டீம்ஷிப்ஸ், அதர் லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணாங்க. அவங்க டெவலப் பண்ண அந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் செக்டார் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. எதுக்கு அப்படின்னா யூரோப் மற்ற ரீஜியன்ஸில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு, அதாவது இது ஒரு டாமினன்ட் பவராக வரதுக்கான மேஜர் ரீசனே இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா வந்து காலனைஸ் பண்ணி அங்கே இருக்கிற அந்த வெல்த்தெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலனைசேஷன் என்னன்னா ஒரு ஏரியாவை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அந்த மக்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ண மாட்டாங்க. அந்த மக்கள்கிட்டேருந்து இவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள், அந்த இடத்துல இருக்கிற ஒரு பொருளை எடுத்துக்கிறதோ இல்லை அங்கே இருக்க மக்களோட உழைப்பு எடுத்துக்கிறதோ ஏதோ ஒரு வகையில் அந்த மக்கள்கிட்டேருந்து இவங்களுக்கு தேவையான விஷயத்த எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த கண்ட்ரி, அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுறது ஃபுல்லாக இவங்க தான். ஸோ இதை தான் வந்து காலனைசேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி தான் ஆஃப்ரிக்காவிலையும் ஏஷியாலையும் நிறைய கண்ட்ரீஸை யூரோப் காலனிஸாக மாற்றி வச்சுருந்தாங்க, அவங்களோட அடிமைகளாக மாற்றி வச்சு. யூரோப்போட குளோபல் எக்ஸ்பேன்ஷனில் டாப் பொசிஷனில் இருந்தது யாருன்னா இங்கிலாந்து தான். ஸோ இந்த இங்கிலாந்து மாதிரி இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நிறைய காலனிஸை பிடிக்க ஆரம்பித்தாங்க. எதுக்கு நிறைய காலனிஸை இவங்க கான்குவர் பண்ணுறாங்கன்னா, அவங்க ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை விற்கிறதுக்கு அவங்களுக்கு மார்க்கெட் வேணும். அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ரா மெட்டீரியலை ஈஸியாக எந்த செலவும் இல்லாமல் அந்த கண்ட்ரி, அதாவது எதை காலனைஸ் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரிலேருந்து இவங்க எடுத்துக்க முடியும். ஸோ புது மார்க்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ரா மெட்டீரியல்ஸை வாங்கிக்கிறதுக்காகவும் தான் இந்த ரேஸ் ஆரம்பிச்சது. ஆனால் இந்த கேபிட்டலிசம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்பீரியலிசமாக மாற ஆரம்பிச்சு. ப்ரீவியஸாக ஃப்ரீ ட்ரேடுங்கிற கான்செப்ட் தான் இருந்தது. ஃப்ரீ ட்ரேட்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இடையில அவங்க வந்து பையிங் அண்ட் செல்லிங்கை வந்து அந்த எந்த ஒரு வரி, வட்டி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவங்க பண்ணிக்க முடியும். அந்த ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறதும் யார் விற்கிறாங்களோ அவங்க தான். பட் இங்கே அதை மாற்றினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரஸ்ட்டுங்கிற ஆர்கனைசேஷன் தான் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராடக்ட்டை கண்ட்ரோல் பண்ணாங்க, சப்ளை அண்ட் ப்ரைஸையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. லெனின் என்ன சொல்கிறாருன்னா இம்பீரியலிசம் தான் ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். வெறும் மார்க்கெட்டுக்காக, ரா மெட்டீரியல்ஸ்க்காக ஆரம்பித்த இந்த ரேஸு மறுபடியும் அந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தி அவங்களோட அந்த மிலிட்ரி பர்பஸ்க்காகவும் மற்ற யூசர்ஸ்க்காகவும் அவங்கள வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் இம்பீரியலிசம் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக மிலிட்ரைசேஷன் வாருக்கான பேஸாக மாறினது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கான்செப்டோட பார்க்கலாம். பாய்.